ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒயிட் சென்னா கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாஃப்டான சப்பாத்தியும் ஒயிட் சென்னா கேப்சிகம் மசாலாவும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 கப் கோதுமை மாவு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இதை போல் பிசறிக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி இதில் ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நல்லா பிசைஞ்சதும் நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக தடவிட்டு ஒரு கிண்ணம் வச்சு மூடிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ சைட் டிஷ் நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. இப்போ 3 தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு கேப்சிகம், வெங்காயம் 1 எடுத்துட்டேங்க. இதெல்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெள்ளை கொண்டைக்கடலை நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அது மறுநாள் நம்ம குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா 8 சவுண்டு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கேப்சிகமும் அரிஞ்சு வச்சிடலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி, முந்திரி ஒரு 4, இஞ்சி பூண்டும் அரிஞ்சு வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் இதுக்குள்ள அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதக்க வேண்டிய பொருள்லாம் வதக்கிக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு கூடவே முந்திரியும் போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இஞ்சி பூண்டு இதையும் நல்லா போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிடலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டேங்க. இதையும் நல்லா சேர்ந்து வதக்கிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் இல்லை பாத்திரம் வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 லவங்கம், பட்டை ஒரு சின்ன பீஸ் போட்டுட்டு வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அதையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாய் தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிக்கலாங்க. தேவைப்படுகிற காரம் இதில் மிளகாய்த்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் போட்டு நல்லா இது போல் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் இதில் போட்டுடலாங்க. அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம இது ஒயிட் சென்னா வேக வச்சு இறக்கி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சமாக மசிச்சுக்கலாங்க. கரண்டியில் கொஞ்சமாக மசிச்சுக்கலாம்.
இந்த ஒயிட் சென்னாவை நம்ம இந்த கொதிச்சிட்ருக்கிற கேப்சிகம் மசாலாவோட சேர்த்து போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் சென்னா கேப்சிகம் மசாலாவும் தயாராகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் இதில் ஊற்றிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு இப்படி கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ் தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு சப்பாத்தியாக இழைச்சி சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ இந்த மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. நல்லா ஊறி போயிருந்ததால் சாஃப்டாக இருந்தது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது போல் மடக்கி வச்சுக்கலாம். மடக்கிட்டு நம்ம இதில் கட்டையில் இழைச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தியை மாவு இதில் போட்டுடலாம். சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. எல்லா சப்பாத்தியும் இது போல் சுட்டு எடுத்துடலாம். இப்போ நல்ல டேஸ்டான சாஃப்டான சப்பாத்தியும் கூடவே ஒயிட் சென்னா கேப்சிகம் மசாலாவும் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சப்பாத்தி சைட் டிஷ்ஷோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.